உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு இவன் அப்பாவியா? சண்டைக்கு போறதெல்லாம் இவன் வேலை. தேவையில்லாம என்ன இதுல கூட்டு சேர்க்க வேண்டான்னு சொல்லு. உன் கூட எல்லாம் மனுஷன் சேருவானா? என் அத்தை வாயை கட்டி வயித்தை கட்டி உன்னை படிக்க வச்சதுன்னா நீ என்ன இந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்க? ஏய், நான் ஊரை சுத்துனது நீ பாத்தியா? எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தவள கீழே தள்ளி விட்டுட்டு நான் பேசுறேன். என்னது? நான் தள்ளி விட்டனா? வண்டி ஓட்ட தெரியாம கீழே தள்ளி விட்டது இவ. ஏமால படியா போடுற? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உனக்கு நன்றி விசுவாசம் எல்லாம் துளி கூட கிடையாது. ஊர்ல இருந்து வர என் தம்பியை கூட பார்க்காம பாவப்பட்டு உன்னை தூக்கிட்டு வந்தான் பாரு. என்ன சொல்லணும்? யாருன்னு பாருங்க. ஏப்பா, டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. வெளியில போங்கப்பா. என்னங்கண்ணே, வாடி போலாம். அம்மா, வந்துட்டீங்களாமா? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வரேன். ஏய், கையில என்னடி ஆச்சு? இவ்வளவு பெரிய கட்டா இருக்கு. ஏய் நந்தினி, என்னடி? எப்படி அடிபட்டுச்சு? யோமா, ஏய், ஒண்ணும் இல்லம்மா. என்னடி? காயம்தான். தலையில அடிபட்டிருக்கு, கையில அடிபட்டிருக்கு, ஒண்ணும் இல்லங்கற. ஏய், உண்மையை சொல்றீ? எதுவும் ஆகலமா, சின்னதா அடி. இதோ இவதான் வண்டியை கீழே போட்டா, அதனாலதான் அடிபட்டுச்சு. என்னம்மா நீ கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாதா? மா, நான் பார்த்ததாமா ஓட்டுனேன். ஏய் சொல்றீ, இவளையே நீ கேள்வி கேக்குற? போய் உன் அண்ணன் புள்ளைய கேளு. அவன் தான் எங்க ஸ்கூட்டருக்கு எதிரில நந்தி மாதிரி வந்தான். இவ அவனை பார்த்து பயந்துட்டு வண்டியை கீழே போட்டுட்டா. யாரு? கரிகாலனா? அவனதான் சொல்றேன். உனக்கு அவனை கரிச்சு கொட்டலன்னா தூக்கம் வராதே. நீ உன் அண்ணன் புள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, தெரிஞ்ச கதை தானே. ஏய், நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணலடி. அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன், தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சும்மா நீ அவன் மேல பழி எல்லாம் போடாத. ஏய், பாத்தியடி சர்டிபிகேட் குடுக்கறத? நான் சொல்லல, இவங்க நம்மளதான் சொல்லுவாங்கன்னு. என்னம்மா, என்ன நடந்ததுன்னு கேட்காமலேயே தீர்ப்ப சொல்லிட்டீங்க. அப்படி கேளுடி. சரி, முதல்ல என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் யார் மேல தப்புன்னு நான் சொல்றேன். அது வந்து இரு, நானே சொல்றேன். நாங்க 2 பேரும் வண்டியில வந்துட்டு இருந்தோமா, நந்தி மாதிரி அவன் எங்களுக்கு எதிரில வந்தான். இவன் அவனை பார்த்து பயந்து வண்டியை கீழே போட்டுட்டான். அதுலதான் அடிபட்டுச்சு. இப்ப சொல்லு, தப்பு யார் மேல? ஏய், உனக்கே இது நியாயமா இருக்கா? அவ வண்டியை கீழே போட்டதுக்கு என் அண்ணன் பையன் என்ன பண்ணுவான்? ஏமா திவ்யா, நீ வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டி இருக்க கூடாது? இப்ப பாரு, உன்னால இவ என் அண்ணன் பையனை குறை சொல்றா. நான் பார்த்துதாமா ஓட்டினேன். ஆனா எதற்கு அவங்க வந்ததும் எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடி பயம்? பாக்குறதுக்கு தான் அவன் முரட மாதிரி தெரியுவான், ஆனா குணத்துல பச்சை புள்ள. உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்லு, அவனை குறை சொல்லாத. ஐயோ அம்மா, கரிகால மேல தப்பே இல்லமா, எங்க மேலதான் தப்பு. போதுமா? என்ன இது சீர்தட்டெல்லாம் வந்திருக்கு? மாமா வீட்ல இருந்து வந்துட்டு போயிட்டாங்களா? நான் வர வரைக்கும் அவங்கள அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருந்தல. ஆமாண்டி, நீ இப்படி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆடி அசைஞ்சு வந்தா அது வரைக்கும் அவங்க இங்கேயே உட்கார்ந்துருப்பாங்களா? அதெல்லாம் அவங்க எப்பவோ கிளம்பிட்டாங்க. இங்க பாருங்கடி, வண்டியில போகும்போது பாத்து போங்க. நீங்க வெளியே போயிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு கால் கட்டு போடணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. அது எப்படிமா? நீ எதை பேசினாலும் கடைசியில கல்யாணத்திலே வந்து முடிக்கிற. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானா? அது நடக்கிறப்போ நடக்க போகுது. அத பத்தி நீ எதுக்கு சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் கவலைப்படாம வேற யாரடி உன்னை பத்தி கவலைப்படுவாங்க? ஒரு டிகிரியை முடிச்ச, இன்னொரு டிகிரி படிக்க வைன்னு சொன்ன, அதையும் படிக்க வச்ச. இந்த ஊர்லயே 2 டிகிரி வாங்கின ஒரே ஆளு நீதான். இப்போ உனக்கு ஏத்த மாப்பிளைய நான் பார்த்து வைக்கணும்ல, அந்த கவலை எனக்கு இருக்காதா? அப்பா சாகுறப்போ எனக்கு 12 வயசு. அப்ப இருந்த இப்ப வரைக்கும் நீ அந்த தையல் மிஷினையும் கிரைண்டரையுமே கதின்னு கிடக்குற. நீ சும்மா இருக்கிறதெல்லாம் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் மட்டும்தாமா. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும். அப்பா வாழ்ந்த இந்த வீட்டை கடன்ல இருந்து மீட்கணும்.
எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குமா. எனக்கு என் கல்யாணம் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்ப நடக்கட்டும். அத நினைச்சு நீ கஷ்டப்படாதமா. இந்த கஷ்டம்லாம் நானா விரும்பி ஏத்துக்கிட்டதுமா. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா உன்னை ராணி மாதிரி வளர்த்திருக்கலாம். அவங்க என்னை எத்தனையோ தடவை கூப்பிட்டும் நான் போகாம ஏன் இருந்தேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. நாட்டுக்காக உயிரை விட்ட மனுஷன். எந்த காரணத்துக்காகவும் நாம யார்கிட்டயும் கையேந்த கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி யார்கிட்டயும் கையேந்தாம இந்த தையல் வேலையை கத்துக்கிட்டு தனியா நின்னு உன்னை வளர்த்து ஆளாக்குனேன். தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமே சந்தோஷமா நீ நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, என் கடமையும் கூட. ஒன்னு சொல்லட்டா, உனக்கு கல்யாணம் ஆகி நீ நல்லபடியா குடும்பம் நடத்துறத பாக்குற சந்தோஷத்தை விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் பெருசு இல்லடி. ஏய், நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு என் சின்ன அண்ணன் புள்ள அருள் ஊர்ல இருந்து வரானா. வா, அவனை போய் பாத்துட்டு வந்துடலாம். பெரிய அண்ணன் பையன் புராணம் முடிஞ்சதும் இப்ப சின்ன அண்ணன் பையன் புராணமா? வரலனாலும் கோச்சுக்குவ. சரி வா போலாம். சரி. சரி அப்ப நான் கிளம்புறேன். பாய். பாய். பாத்து போமா. ஆமா. அக்கா, உன் வாக்கு பழிக்க போகுது. வெளியில பட்டாசு வெடிக்குது பாத்தியா? மாப்பிள்ள வந்துட்டாரு நினைக்கிறேன். வா. நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன் பெரியமா. கயல், ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க பெரியமா. இந்த யோசனை நமக்கு தோணலையே. நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே ஆர்த்தி எடுக்கணும். இந்தாங்க பெரியமா. கொடுமா. கற்பூரம் ஏத்து. இப்போ என்ன பண்றேன்னு பாரு. அருள், உனக்கு ஒண்ணும் ஆவலப்பா? எனக்கு ஒண்ணு இல்ல பெரியமா. என்ன ஒண்ணும் இல்ல. 4 வருஷம் கழிச்சு புள்ள இன்னைக்குதான் வீட்டுக்கு வரான். அபச குணமா ஆர்த்தி தட்டை கீழே போட்டீங்க. மா, நீ சும்மா இருடா அருள். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.